இருங்கக்கா போயிடுறோம் பின். அங்கே நம்ம போக வேண்டியது நம்மளுடைய ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருக்கேன், போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் நம்ம 15 நம்ம ட்ரிப் 10 பண்ணிடணும். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 19 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த vlog நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டியோவில் மைலேஜ் செக் பண்ணியிருந்தோம். இந்த vlogல நம்மளுடைய ZR-ஓட மைலேஜ் தான் செக் பண்ண போகிறோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா நான் மோட்டோ vlogging சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே ஆகிடுச்சு கைஸ். என்னடா போக போக ரொம்ப லேட்டுன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஆமாம் கைஸ், ரொம்ப லேட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி லீவு போட வேண்டியது. நம்மளுடைய பிளேஸில் வந்து இன்னொருத்தனை அனுப்பிச்சி நம்ம அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் நம்ம 15 டேஸ் நோட்டீஸ் பீரியட் இருக்கோம் இல்லையா. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் தான் நம்மளோட டெலிவரி சீரிஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வாரம்லாம் எப்போயுமே லீவ் கொடுக்க மாட்டாங்க கைஸ், கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்காக தான் என்னுடைய பிளேஸுக்கு இன்னொருத்தனை அனுப்பிச்சிட்டு நான் இப்போ வந்துட்டுருக்கேன் கைஸ். அவன் எங்கே போயிட்டுருக்கான்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து ஏதோ 118 கிலோமீட்டர் ஏதோ ஒரு வில்லேஜான். அங்கே நம்ம போக வேண்டியது நம்மளுடைய ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட நிற்கிறான் பார்த்தீங்களா, அதில் மெச்சிக்கணும். ஓ மை காட், காலையிலே இந்த மலை கேஸ் வேறு லெவல் மலை. இங்கே கோப்ரோவில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், கோப்ரோவில் பயங்கரமான மலை. ஐயோ இன்னைக்கு என்னடா பண்ணுறது, தலையெழுத்து. இந்த மாதிரி பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தால் ரொம்ப பெரிய கஷ்டம் கைஸ். இங்கே பாருங்கள், ஜனங்களே தடுமாறிட்டு இருக்காங்க போகிறதுக்கு வரத்துக்கு. தெரியுதா இங்கே மழை காலையிலே இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் மத்தியானம் ஈவினிங், நேற்று கூட இதே சுச்சுவேஷன் தான், பயங்கரமாக மழை தான் போயிட்டு இருந்துச்சு. சரி விட்டு தாளுங்க, என்ன கூத்தோன்னு தெரில கைஸ். இன்னும் எக்ஸாக்டாக 11 டேஸ் இருக்குது நம்மளோட டெலிவரி சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய பிஸ்னஸ் சீரீஸில் நான் என்ன பண்ணுறேன் இந்த நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அது பிஸ்னஸ் சீரீஸாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த சீரீஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் ஒரு vlog எடுக்கிறதுக்கு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எந்த vlogமே எடுக்க போகிறதில்ல. நம்மளோட டெலிவரி சீரீஸாக கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டெலிவரி சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணால் டெலிவரி சீரீஸ் பாதிக்கும் இல்லையா. அது ஒரு சின்ன யோசனைனால நம்ம அந்த சீரீஸ் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோன்னா நம்ம அந்தந்த பிளேஸுக்கு போக முடியல கைஸ். நான் கிட்டத்தட்ட விநாயகர் பண்ணுறது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 5-6 பிளேஸ் சுற்றிடுவேன். ஏன்னா எங்களுக்கு 1008 டிசைன்ஸ் வேணும். ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பும் வெளியே போகக்கூடாது, அப்படி இருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி பிஸ்னஸ் யோசிப்பேன் நான். இருங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கின்னு நம்ம ஷிப்மெண்ட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பெட்ரோல் ஆல்ரெடி ஒரு 60க்கு நான் போட்டிருந்தேன் கைஸ். டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. 60க்கு போட்டிருந்தேன். இப்போ இங்கே ஒரு பெட்ரோல் போட்டுக்குன்னு போகலாம். இருங்க, இங்கே ஒரு 70க்கு போட்டுக்குண்ணா ட்ரிப் 10 பண்ணிடலாம். இல்லைண்ணா கேஷ்ண்ணா, ஃபுல் கேஷ். ஐ ஹாவ் திஸ் ப்ரோ, நான் என்கிட்ட இருக்குது இது. ஓன்டே கைஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு 60 ருபீஸ் போட்டிருந்தோம். இப்போ ஒரு 70 ஆக மொத்தம் ஒரு 130. நம்ம ஒரு லிட்டர் ஆவரேஜாக வச்சுக்கலாம் கைஸ், ஓகேங்களா. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஷிப்மெண்ட் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப் 10 பண்ணிடணும். மழை வேறு பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. கடவுளே ஷிப்மெண்ட் கம்மியாக கொடுப்பான். இன்றைக்கி 1008 வேலை இருக்குது கைஸ். இப்போ ட்ரிப் 10 பண்ணிட்டோம். இப்போ தெரிஞ்சிடுங்க நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்ட்டு. பாய்.
ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஃபைனலாக நம்மளோட ஷிப்மெண்ட் எல்லாமே நம்ம லோட் பண்ணி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம போனதே கரெக்டாக 9:10. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா 9:40. போனோடனே மொத்த ஷிப்மெண்ட் அள்ளி போட்டுன்னு மொத்தம் அள்ளி போட்டுன்னு வந்துட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 60 ஷிப்மெண்ட்டு. அந்த அண்ணன், டேய் நீ வர்றதே லேட்டு, வந்து 2 ஷீட் இவ்வளோ சீக்கிரமாக போட்டுன்னு போயிடுறியாடா, உனக்குன்னா வில்லேஜ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் எப்பட்றாண்ணா நான் அவங்க கதை விடணா, என் கதை மட்டும் நீ பேசுனா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சைலண்ட்டு. சரி அடலுக்குன்னா வாடான்னு சொன்னார். நம்மளுக்கு அடலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது இன்றைக்கி நம்ம 60 ஷிப்மெண்ட் கிட்டத்தட்ட 4 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா 4 மணிக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். அதனால தான் கைஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட எந்தெந்த ஸ்ட்ரீட் நம்ம எடுத்துருக்கோன்னா சாந்தி லேஅவுட்டு, அம்பிகை கல்யாண மண்டபம், அதுக்கப்புறமா சோமையா ஸ்ட்ரீட்டு, பேரலஸ் ரோட். ஓகேங்களா? இந்த மரிமான் வீதி நான் நேற்று கொஞ்சம் அன்டெலிவர்டு கொஞ்சம் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டு போயிடணும் கைஸ். அவ்வளோதான். மரிமான் வீதியில் நம்மளே எடுத்துருந்தோம், நான் எடுக்கலை. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு ஷிப்மெண்ட் மரிமான் வீதி ஃப்ரெண்டு தான். இப்போது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சாந்தி லேஅவுட் தான் போகணும். ஏன்னா காலையிலே ரொம்ப மழை, அதனால தான் இவ்வளோ ஹரிபரியாக போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். நானும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்து விலாகெல்லாம் வேறு லெவல் வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் எப்போ வாய் வச்சினோன்னு தெரில, கரெக்டாக அப்படியே வியூஸ் ட்ராப் ஆகிடுச்சு கைஸ். லாஸ்ட் ஒரு 3 வீடியோன்னு நினைக்கிறேன், 3லேருந்து 4 வீடியோன்னு நினைக்கிறேன், வியூஸ் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நம்மளோட சேனலுக்கு, இல்லைனா எவனா ரிப்போர்ட் அடிச்சு கொடுத்துட்டானா, இல்லைனா எதுனா பண்ணிட்டாங்களான்ட்டு சத்தியமாக தெரில. சரி விடுங்க, உங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, பார்க்குறவங்க பார்ப்பாங்க. மேபி நான் வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலையான்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில கைஸ். உண்மைன்னு சொல்லிடுறேன், நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஸ்விக்கி இல்லை, கார்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுறதில்ல, நார்மலில் இந்த ஆர்டர் தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இங்கே நம்மளுக்கு இவ்வளோ தான் கைஸ் கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒன்றுமே நம்ம எந்த ஏரியாவுக்கும் போக மாட்டோம். இருங்க, இங்கே ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போகலாம். కరెక్ట్గా డెలివరీ చేయాలి కదా టైంకి, లేకపోతే కస్టమర్కి ఎడ దగ్గర నేను మాట్లాడుకుంటాను కదా. 1 2 1 2 3 4 5 560 రూపీస్ చేసేస్తావా கைஸ்? இப்போ தான் நம்ம ஒரு ஆர்டர் நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கும் இன்னும் 60 ரூபா நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம தலைமையில் கட்ட போகிறாங்க. கட்ட மாட்டாங்க, பே பண்ணிட்டாங்கன்னு நம்புகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம சாந்தி லேஅவுட் தான் கைஸ். மரிமான் வீதி கூட எதுவுமே சுத்தமாக இல்லை. நேற்று அட்டன் பண்ணியிருந்தான், நேற்று அட்டன் பண்ணியிருந்து வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு சாந்தி லேஅவுட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்ததே 60 ஆர்டர் தான் கைஸ். அந்த 60 ஆர்டரும் இன்றைக்கி டெலிவரி பண்ணிடணும். நம்மலாம் இந்த சிபிடி அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு போய் பண்ண மாட்டோம். நம்மளாம் நம்மளுக்கு கொடுத்த இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாங்க? 60 கொடுத்தாங்களா, இல்லை 70 கொடுத்தாங்களா, 80 கொடுத்தாங்களா, 90 கொடுத்தாங்களா, மொத்தம் இன்றைக்கே முடிச்சு விடுவோம். நம்மளாம் பெண்டிங்கெல்லாம் நம்மக்கிட்ட சீனே இல்லை, பட்டான்னு முடிச்சு விட்ருவோம். கஸ்டமருக்கு இங்கேருந்தே கால் பண்ணிடலாமா? நான் அங்கே போய் கால் பண்ணலாமா? அங்கே போய் கால் பண்ணலாம். 59 கடவுளே, இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடணும். கஸ்டமர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இதுவே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இல்லையா கைஸ், இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் கைடெலாம் இதெல்லாம் 1 மணி நேரத்தில் அசால்ட்டாக முடிச்சிடுவாங்க. அசால்ட்டாக முடிச்சுட்டு போய் அங்கே உக்காந்து தாயம் விளையாடுவாங்க. தாயம், லூடோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாண்டு உக்காந்துப்பாங்க. நம்மளும் அந்த கேம்ஸ் எல்லாம் ஆடலான்னா இது முடிச்சுட்டு போகிறதுக்கே நம்ம சாயந்தரம் ஆகிடும். இன்னும் எங்கே போய் அந்த கேமெல்லாம் நம்ம ஆடுறது? 1 மினிட்ண்ணா. నా ఓటీపీ చెప్పాలన్నా, పంపిస్తాను చూడన్నా. చెప్పన్నా. 352258
352258 ఓకేనా. ఓకే అక్క. అక్క ఉండండి ఒక్క నిమిషం. పిండి షాప్లోనే కదకా. நம்பலையா அக்கா? ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்கக்கா, போயிடுறான். பின் ஏய் வாட் டாக், வாட் ஹேப்பன்? நம்மளே அட்டாக் பண்ண வருது. అక్క ఓటీపీ చెప్పానుకా. అక్క వద్దులేండుకా, వద్దులేండుకా. సరే కట్ చేసేయండి అక్క.